பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு என்ன விஷயமா இவங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். இங்க பாருமா, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பியிருக்கேன். அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத வச்சு தான் விசாரிக்கலாமா, இல்லை ஜெயிலில் தூக்கி போடலாமா, இல்லை விடலாமான்னு நான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே உண்மைதான் மேடம். இவங்க வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணை அடித்து கொடுமை பண்ணியிருக்காங்க. மொத்த வேலையும் அந்த பொண்ணவே செய்ய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடித்து கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. மேடம், நீங்கள் மயிலக்கா கிட்ட தானே ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க, பின்ன அவங்க கிட்ட வாங்காமல் வேறு யார்கிட்ட வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உடனடியாக நம்ம பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் பொண்ணு வாழணுமா வாழக்கூடாதா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணாங்களா? வரதட்சணை கேட்டு துரத்தி அனுப்பிவிட்டாங்க. எதுக்காக இவ்வளோ அபாண்டமாக போய் சொல்கிறீங்க? நீங்கள் உண்மையான நகை போட்டிருந்தா தானே அந்த நகை உண்மையா இல்லை கவரிங்கானு கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தெரியாதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நானே போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.